சங்கீதம் 18வது சங்கீதத்தினுடைய 28வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். 18ஆம் சங்கீதத்தினுடைய 28வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்திலே, இந்த 11வது மாதத்திலே நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். ஒருவேளை உங்களுக்கு கண்கள் இருக்கலாம், உங்களுடைய வீட்டில் கரண்ட் வசதிகள் இருக்கலாம், நீங்க பார்க்கிறவர்களா இருக்கலாம், ஆனா யாருக்குமே தெரியாத ஒரு இருள் உங்க வாழ்க்கையிலே மூடி கொண்டிருக்கலாம். அப்படின்னா எனக்கு நல்ல வேலை இல்லையே அப்படின்ற ஒரு இருள் உங்களுக்குள்ள தொடர்ந்துட்டே இருக்கலாம். என்னுடைய வருமானம் இப்படி இருக்கேன்ற ஒரு இருள் இருக்கலாம். உங்க சரீரத்தில் இருக்கிற ஒரு வியாதி உங்களுக்கு ஒரு இருளை போல இருக்கலாம். இந்த இருளுக்கு நிறைய தன்மை இருக்குது. அப்படின்னா இந்த இருளுக்குள்ள ஒரு பொருள் இருந்தா அதை பார்க்க முடியாது. இருளில் குழப்பமா இருக்கும். இருளில் ஒரு மனுஷனுக்கு கான்பிடென்ட் இருக்காது. இந்த இருள் என்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தீய சக்தி தான் இந்த இருள். ஆனா ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நீங்க 100% நம்புங்க. இந்த மாதம் முடிகிறதற்குள்ள உங்க வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற எல்லா இருள்களையும் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த மாதம் கடன் என்கிற இருள் உங்களுக்கு முடிவிற்கு வரும். மன குழப்பம் என்கிற ஒரு இருள் இந்த மாதம் முடிவிற்கு வரும். நான் நம்புகிறேன், வியாதி என்கிற இருள் இந்த மாதம் முடிவிற்கு வரும். இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நல்லவராயிருந்து என்னுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். நீங்கள் வெளிச்சத்திலே நடக்க போகிறீர்கள். நீங்கள் பிரகாசத்திலே நடக்க போகிறீர்கள். இனி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எந்த குழப்பமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். ஊழியத்தை ஆரம்பிச்சு செஞ்சிட்டு இருந்தாலும் இந்த ஊழியத்துல என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, ஊழியம் வெளிச்சமா தான் இருந்துச்சு, ஊழியத்துல நடக்கிறதெல்லாம் வெளிச்சமா தான் இருந்துச்சு. ஆனா எனக்குள்ளே அதனுடைய சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால, சரியான ஒரு ஞானம் இல்லாததுனால நிறைய இடத்துல ஊழியத்துல ஒரு இருட்டான ஒரு பாதையில கடந்து போனேன். அப்படின்னா முடிவெடுக்க தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது, பயமான காரியங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா கர்த்தர் இன்றைக்கு இந்த பலிபீடத்துல நான் சாட்சியோட நிற்கிறேன். என் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றினார். அந்த தேவன் தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்திலே உங்க இருள் வெளிச்சமாய் மாறும். ஆண்டவர் உங்களை வெளிச்சத்திலே நடக்க பண்ண போகிறார். ஒரு கைகளை உயர்த்தி ஒரு 5 டைம் சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். சொல்லுங்க. உங்க வீட்டுல ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும், உங்கள் வேலை ஸ்தலத்துல ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும், உங்களுக்குள் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும், உங்க இருதயத்துல ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும், உங்க சிந்தையில ஒரு வெளிச்சத்தை பிரகாசி. சொல்ல சொல்ல அப்படியே நடக்கட்டும் சாமி. இந்த 49வது நாள் அப்பா 100 நாட்களை நியமிச்சு உங்க இரக்கத்தை எப்படியாவது வாங்குறதற்கு நாங்க ஜெபிச்சிட்டு இருக்கோம்ல. இந்த ஆலயம் முழுக்க உங்க பிரசன்னம் இருக்குன்னு நாங்க உணர்றோம். நீங்க அசைவாடிட்டு இருக்கீங்கன்னு நாங்க உணர்றோம். எங்க ஜெபத்தை நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்றத உணர்றோம். இந்த சத்தம் எந்த வீடுல தொனிக்கப்படுகிறதோ, எந்த காதுகளில் தொனிக்கப்படுகிறதோ, அங்க இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஒரு அற்புதம் நடந்து, இயேசுவே அந்த இருளை நீர் வெளிச்சமாக்குறதற்காக நன்றி. ஹல்லேலூயா.
வாலிப தம்பியும் தங்கச்சியும், நீ இருளில் நீங்க நடக்க கூடாது. நீங்க எப்படி நடக்கணும்னா வெளிச்சத்திலேயே கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுவா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நியூ மந்த் ப்ராமிஸ் சர்வீஸ்ல நான் இந்த வசனத்தை குறித்து ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோட பேசினார். சோ அதை ஒருவேளை கேட்கணுன்றவங்க நீங்க கேட்டுக்கலாம். இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை சில இருளிலிருந்து நம்ம வெளியே வரணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மோசமான 3 விதமான இருள்கள் அப்படின்றதை குறித்து ஆண்டவர் நேற்றைக்கு இரவிலிருந்து என் கூட பேசிட்டே இருந்தார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒவ்வொன்னா சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நம்பர் 1 வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக இந்த வசனத்துல நம்ம ஒரு இருளை குறித்து வாசிக்கிறோம். அந்த இருளை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எங்க இருந்துச்சாமா? ஆழத்தின் மேல். இப்போ நம்ம பார்ப்போம், ஒரு கிணறு வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிணறு ரொம்ப டீப்பா போக 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 உள்ளுக்குள்ள தண்ணி வரும், உள்ளுக்குள்ள ஊற்று வரும். ஆனா அதே நேரத்துல உள்ளுக்குள்ள என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா இருட்டா இருக்கும். ஒரு போர்வெல்ல ஏதாவது ஒண்ணு விழுந்துச்சுன்னா லைட்டோட உள்ள அனுப்புவாங்க பாருங்க. ஏன்னா ஆழத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இருள் இருக்கிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ஒன்று என்னன்னா, ஆழத்துல போக போக ஆசீர்வாதம் இல்ல, ஆழத்துல போக போக நன்மை இல்ல, ஆழத்துல சில நேரத்திலே போக போக என்ன இருக்கும்னா இருளை நம்ம பார்த்துருவோம். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப டீப்பா போறீங்க பாருங்களேன், ரொம்ப டீப்பா போறீங்க பாருங்களேன். இதை நீங்க நிறுத்தாம உங்க வாழ்க்கையிலே இருக்கிற இருள் மாற்றப்படாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு பிரதர். ரொம்ப டீப்பா நம்ம போயிடக்கூடாது. ஆனா நீங்க ரொம்ப டீப்பா போனீங்கன்னா என்னதான் பண்ணுவீங்கன்னா அங்க அசுத்தம் தான் இருக்கும், அங்க சந்தேகம் தான் வரும், அங்க குழப்பம் தான் வரும். சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, கர்த்தர் விட சொல்லும் போது நீங்க விட்டுறணும். உங்க மனைவி மேல ஒரு சந்தேகம் வருதா, உங்க கணவன் மேல உங்களுக்கு சந்தேகம் வருதா, உங்க பிள்ளைங்க மேல ஒரு சூழ்நிலை வருதா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதை ஆராய வேண்டாம் நான் சொல்லல, அது என்னன்னு கவனிக்க வேண்டாம் நான் சொல்லல. ஆனா அதே நேரத்துல நீங்க ரொம்ப டீப்பா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னொன்னா ரொம்ப யோசிச்சு ஆழத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருந்து ஒரு இருள் உங்களை மூடிக்கொள்ளும். வாலிப தம்பி, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். தங்கச்சி, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். உன் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா ஒரு லிமிட்ட வச்சிருக்கிறாரு. நீ டீப்பா போயிராத, நீ டீப்பா போயிராத, அந்த கேமுக்குள்ள நீ டீப்பா போயிராத, அந்த மொபைலுக்குள்ள நீ டீப்பா போயிராத, அந்த பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ டீப்பா போயிராத. ஏன்னா நீங்க டீப்பா எதுல போறீங்களோ அது உங்களுக்கு கடைசியில என்னவா மாறும்னா துன்பமா மாறும். உங்களுக்கு அது ஆசீர்வாதமா மாறாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா எப்பொழுதுமே நீங்க ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். சரி, ஓகே, நம்ம எங்க தான் வாழ்றோம்? நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்றோம். இந்த உலகத்துல தான் சாப்பிட்றோம். நமக்கு பசிக்கும், நமக்கு சாப்பிட தோணும், நமக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணலான்னு தோணும், மற்றவங்க நம்ம புகழ்றது நமக்கு பிடிக்கணும், மற்றவங்க நம்மளுக்கு கை தட்டுறது நமக்கு பிடிக்கணும், மற்றவங்களுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிறது அவசியமானது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம எதுக்கு வச்சிருக்கிறார்னா அவருக்கு சாட்சிகளாய் வைத்திருக்கிறார். ஏசப்பா ரெஸ்ட் எடுத்தாரா? ஹலோ, ரெஸ்ட் எடுத்தாரா? ஏசப்பா ரெஸ்ட் எடுத்தாரா? ஏசப்பா சாப்பிட்டாரா?
ஏசப்பா சாப்பிட்டாரா இல்ல பசியோட இருந்தாரா? அவருடைய லைஃப்லயே 33.5 வருஷத்துல 40 நாள் உபவாசம் இருந்தார். அது நமக்கு தெரிஞ்சு. மற்ற நாள் அவர் சாப்பிட்டாரு. அவர் தூங்குனாரா? சும்மா தூங்குனாரா? தலையணை வச்சு தூங்குனாரா? கேட்கல. தலையணை வச்சு தூங்குறவங்க யாரு? சும்மா தூங்குறவர் யாரு? சும்மா தூங்குனா நார்மல் தூக்கம், தலையணை வச்சு தூங்குனா தூங்கணும்னு நினைச்சு தூங்குற தூக்கம். அப்போ ஏசப்பா தூங்குனாரா? ஏசப்பாவுக்கு கோபம் வந்துச்சா? கேட்கல. கோபம் வந்துச்சா? ஏசப்பாவுக்கு கோபம் வந்துச்சா? கோபம் வந்துச்சு. ஏசப்பாவுக்கு கோபம் வந்துச்சு. ஏசப்பாவுக்கு பசி எடுத்துருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா 100% அவர் தேவ குமாரராயிருந்தும் 100% அவர் மனுஷனாவும் இருந்தார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருமே நீங்க கடவுள் ஆயிட முடியாது. நீங்க ஒரு காரியத்தினுடைய ஆழத்துக்கு போய் இதனுடைய டீப்பை நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. அதான் நீங்க வெளிநாட்டுல ரஷ்யாவில் இந்த பூமிக்கடியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைய போட்டாங்களாமா. அந்த தொலைய போடுகிற ரஷ்யா நாடு கடவுள் இல்லைன்னு சொல்ற அந்த நாடு உள்ளுக்குள்ள தொலைய போட்டு உள்ள பார்க்கும்போது உள்ள இருந்து ஒரு பெரிய சவுண்ட் அவங்களுக்கு வந்ததா, அக்கினி பாதாளம் உள்ள இருக்கிறதா அவங்க கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ சில காரியத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் எக்காரணம் கொண்டும் எங்க போக கூடாதுன்னா அந்த டீப்பான ஒரு காரியத்திற்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம மூளையும் ஸ்ட்ராங் இல்லை, நம்மளும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு ஒரு நிதானத்தை தாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க தயவு செய்து நீங்க வெளியே வந்துருங்க. நீங்க ஆவிக்குரியவர்களா இருந்தால் கூட நான் நம்புறேன், ஆவியானவர் நமக்குள்ள ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற ஆவியானவர், நம்முடைய ஆவியானவர் உணர்வுள்ள ஆவியானவர். ஒரு நிமிஷம் பாருங்களேன், நம்ம ஆவியானவர் யாரு சொல்லுங்க? உணர்வுள்ள ஆவியானவர். ஆவியானவர் போதையை நமக்குள்ள கொடுக்கிறவர் அல்ல. தெரியும், நமக்கு தெரியும் அவர் யாருன்னா கட்டுப்பாட்டின் ஆவியானவர். நம்முடைய ஆவியானவர் யாராமா? நம்ம பாட்டு, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார், இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமை. அப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு நம்மளை என்ன பண்ணுவாராமா? கண்ட்ரோல் பண்ணுவாரு. கண்ட்ரோல். நம்ம பிசாசா ஆராதிக்கல. யார ஆராதிக்கிறோம்னா ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? நீங்க ஒரு வசனத்தை கூட வாசிங்களேன். நீங்கள் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடருகிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடிந்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உம்முடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். கவனிங்க, இந்த சவுல் ராஜாவுக்கும் தாவீதுக்குள்ளதான் இங்க வாசிக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் தாவீதால பொறுத்துக்கவே முடியல. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, குகைக்கு பின்பாக இருந்து இந்த சவுலுடைய வஸ்திரத்தினுடைய ஒரு ஓரத்தை அறுத்து சவுலுக்கு முன்னாடி காமிக்கிறாரு. இதை பாருங்கய்யா, இதை பாருங்கய்யா, இந்த வஸ்திர தொங்கல் அப்படின்றது நீங்க நினைக்கிறது மாதிரி என்னமோ சேலையை வெட்டுறது மாதிரி எல்லாம் கிடையாது, ஏதோ துணியை அறுக்கிறது மாதிரி கிடையாது. வஸ்திரத்தின் தொங்கல் அப்படின்றத அவ்வளோ ஈஸியா அறுக்க முடியாது. அதை தெரியாம அறுக்கவும் முடியாது, அவ்வளவு பலம் உள்ளது. ஆனா அந்த வஸ்திர தொங்கலை அறுத்து வச்சுட்டு காமிக்கிறார், இதை பாருங்கய்யா, இந்த வஸ்திர தொங்கலை நான் அறுத்த எனக்கு உங்க கழுத்தை அறுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், உங்களை கொல்றதுக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகும்,
எனக்கு எனக்கு பின்னாடி இருக்கிற என்னுடைய சிம்பத்திகள், எனக்கு பின்னாடி இருக்கிற 600 பேரு எங்கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க ஒதுக்கிக்கீங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா உங்க மேல அவங்க எழும்ப கூடாதுன்னு நான் அவங்கள ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப தெரியுமான்னு சொன்ன உடனே சவுல் என்ன சொல்றாருன்னா, எப்பா என்னை பார்க்கலும் நீ நீதிமான், நான் உனக்கு தீமை செஞ்சேன், நீ எனக்கு என்ன பண்ணுன? இவ்வளவு ஒரு ராஜா சாதாரணமான ஒரு மனுஷனிடத்துல மன்னிப்பு கேட்கிற அளவிற்கு தள்ளப்பட்டது என்ன தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல, இந்த சவுலிடத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய எதிர்மறையான ஒரு நெகட்டிவ் என்னன்னா, ரொம்ப டீப்பா என்ன எடுத்தாலும் ரொம்ப டீப்பா. சரி, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. பாடுனது தப்பு தான், யாருக்குனாலும் கஷ்டமா தான் வரும். தலைவன் இருக்கும்போது தொண்டன் ஒருத்தனை பார்த்து நீ தான் 10,000 சொன்னா யாருக்குனாலும் கோவம் வரும். ஏமா இப்படி பாடுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் 2 பேரையும் சண்டை இழுத்தி விடுறீங்களா, உங்களுக்கு இதுவே வேலையா போச்சு. இந்த மாதிரி நிறைய சிஸ்டேஷன் வரும். அன்னைக்கு எப்படி சவுல் கொண்டது 1000, இந்த பாட்டு தேவைங்களா? பாடலாமா? இப்போ 2 பேருக்கும் ஒரே மாதிரி 1000 கொடுத்தா கூட பரவாயில்ல. இது சவுல் ராஜாவை ஏத்தி விடணுன்றதுக்காகவே சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அதுவும் முறையாய் பாடினார்களாம். முறையா பாடினாங்கன்னா இந்த தாளத்துக்கு குறைஞ்சது 6 டைம் இருக்கும். அப்படின்னா ஒரு தாளம் தந்தானை துதிப்போமே தந்தானை, அது 6 டைம். இந்த 6 டைம் பாடினதான் ஒரு தாளம். அப்போ என்ன பாடிப்பாங்க? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இப்படின்னா 6 டைம் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி பாடியாச்சு. தப்பு தான். சரி, இப்படி பாடி இருக்க கூடாது. உடனே என்ன பண்ணிருக்கணும்? அவங்கள கூட்டு ஒரு மிரட்டி இந்த மாதிரி பாடுற வேலையை வச்சுக்காதீங்க, இது 2 பேருக்கும் சண்டை உண்டாக்குற மாதிரி இருக்குது, ஒழுங்கா பாடுங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 1000 பாடுங்க அப்படின்னு பாட வச்சிருந்தா கூட பரவாயில்ல. உடனே இந்த சவுல் என்ன பண்ணிட்டான்னா ரொம்ப டீப்பா போயிட்டான். இவனால நமக்கு பிரச்சனை வந்துருமோ, இவன் நம்மளை அழிச்சிருவானோ, இவன் நம்மளை கொன்னுட்டு ஏறி ராஜாங்கத்துல உட்கார்ந்துருவான் போலதான் தெரியுது. இவனுக்கு இப்பவே இத்தனை பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, இவங்க எல்லாம் அவனுக்கு பின்னாடி போயிருவாங்களோ, போயிட்டாங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை அடிச்சிருவாங்களோ. இது தேவையில்லாதது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேல யாரும் கை வைக்க முடியாது. நான் நம்புறேன், ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடி ஆகிலும் கீழே விழுவது இல்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. எதுக்கு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எதுலையுமே என்ன போகாதீங்க. சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு கொஞ்சம் டீப்பா போகாதீங்க. ஆமே. சில தங்கச்சிங்க இருக்கிறாங்க, இந்த வாலிப பிள்ளைங்க படிப்புல ஒரே டீப், அதுக்கப்புறம் ஒரே மைண்ட் குழப்பத்திலே சுத்திட்டு இருப்பாங்க. சரிம்மா நீ படி, தப்பு சொல்லல, படிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நீ 100க்கு 100 மார்க் எடுங்க, நீங்க டாக்டர் ஆகுங்க, நீங்க இன்ஜினியர் ஆகுங்க. ஆனா டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பிபி டேப்லெட் சாப்பிடக்கூடாது. டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீ மன அழுத்தத்துக்கு மருந்து சாப்பிடக்கூடாது. படிக்கிறது மன அழுத்த டாக்டர், சாப்பிடுறது மன அழுத்த மருந்து. ஏன்னு கேட்டா எதுல டீப்? அப்படியே ரொம்ப உள்ள போயிட்டு தூங்காம உட்கார்ந்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் படிங்க. உங்களுக்கு மைண்ட் நல்ல பலமா இருந்தா படிங்க. ஆனா தாங்க கூடாத அளவிற்கு எதுலையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சொல்லுங்க, அதுதான் இருள், அதுதான் இருள். இங்க இருக்கிற யாரையோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள்ட்ட தெளிவா பேசுறாரு. மகளே, நீ ரொம்ப டீப்பா போற, இது உனக்கு சிக்கல்ல கொண்டு வந்து விட்டுரும், நீ நோயாளியா மாறிடுவீங்க. பிரதர், நீங்க ரொம்ப டீப்பா போறீங்க, இது உங்க மன அழுத்தத்துல கொண்டு வந்து விட்டுரும், உங்களை சிக்காக்கிறோம். நீங்க இன்னைக்கு இருக்கிற பலத்தோட கூட இன்னும் இருக்க முடியாது. பரவாயில்ல, நீங்க வாழணும், நீங்க நிக்கணும். நீங்க இழந்தது எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். உங்களால ஆண்டவர் உங்களை கொண்டு எதை வேணாலும் கர்த்தர் செய்வார். நீங்க இந்த காரியத்தை குறித்து ரொம்ப டீப்பா போய் குழப்பி போய் உங்க சரீரத்தை வீணடிச்சிடாதீங்க, உங்க பலத்தை இழந்துடாதீங்க. நான் நம்புறேன், உங்களை அழைச்ச தெய்வம் உண்மை உள்ளவர், உங்களை வேறு பிரிச்ச தெய்வம் உண்மை உள்ளவர்.
எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்க பார்க்க போறதில்லை, அவர் பார்த்துக்குவாரு. உங்க நோய்களை அவர் பார்த்துக்குவாரு, உங்க அலைச்சல்களை அவர் பார்த்துக்குவாரு, உங்க வியாதியை அவர் பார்த்துக்குவாரு. நீங்க இப்ப கடந்து போகிற பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக்குவாரு. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். பிள்ளைய கொடுத்தவர் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பார்த்துக்குவாரு. பிள்ளைய கொடுத்தவர் கல்யாண செலவுக்கான பணத்தை கர்த்தர் தருவாரு. கர்த்தர் தருவாரு. எல்லாத்தையும் யார் தருவாருன்னா, அவருக்கு தெரியாமலா நடந்துற போது, அவருக்கு தெரியாமலா நடந்துற போகுது. சோ நம்பர் 1, எல்லாரும் ஜெபிக்க போறோம். என்னன்னா, ஆழத்தின் மேல் என்ன இருக்காமோ, எதுல இருள் இருக்குது? மனப்பாடமா கத்துக்குங்க. ஆழத்தின் மேல் இருள் இருக்குது. சோ நான் எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, எண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இருள் எங்க இருக்குது அப்படின்றத நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தையும், சங்கீதம் 146வது சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தையும், 91வது சங்கீதத்தினுடைய 11வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீரை போல் இருக்கிறது, புத்திமானோ அதை முண்டெடுப்பான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தினுடைய யோசனை ஆழமான தண்ணீரை போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மிண்டெடுப்பான். இன்னொரு வசனம் 146வது சங்கீதத்தினுடைய 4வது வசனம். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். 94வது சங்கீதம் 11வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 94வது சங்கீதம் 94வது சங்கீதம் 11வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? ஆமென். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. இங்க இரண்டாவதாக அந்த நீதிமொழிகள் 20:5 வாசிக்கும் போது, மனுஷனுடைய இருதயத்தினுடைய யோசனை ஆழமான தண்ணீரை போல் இருக்கிறது. அப்போ நம்பர் 2, இரண்டாவதாக இருள் எங்க இருக்கு தெரியுமா? எது இருள் அப்படின்னு சொன்னா, ஆழமான ஒரு யோசனை ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னா, இருளை கொண்டு வரும். இருளை கொண்டு வரும். நீங்க நிறைய பேர் இருளுக்குள்ள கிடக்குறாங்க. நிறைய பேருடைய இருளில் இருந்து வெளியே கொண்டு வர முடியல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய யோசனை அவர்களுக்கு என்னவா மாறுது அப்படின்னா, இருளாய் மாறுகிறது. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்டாப் திங்கிங். நீங்க யோசிக்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நிறுத்தணும். பிள்ளையை குறித்து யோசிக்கிறத நிறுத்தணும். எதிர்காலத்தை குறித்து அதிகமா யோசிக்கிறத நீங்க நிறுத்தணும். இந்த கடனை குறித்து யோசிக்கிறத நீங்க நிறுத்தணும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை குறித்து யோசிக்கிறத நீங்க நிறுத்தல அப்படின்னு சொன்னா, அந்த யோசனை உங்களை எங்க கொண்டு போகும் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, உங்களை இருளான ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். பாருங்க, நிறைய மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, இந்த மன அழுத்தத்தினுடைய ஆணி வேர் என்ன தெரியுமா? இந்த மன அழுத்தத்தினுடைய வேர் என்ன? இந்த மன அழுத்தத்தினுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு சொன்னா, யார் இந்த கூட்டத்திலேயே ரொம்ப அதிகமா யோசிக்கிறீர்களோ, திராணிக்கு மிஞ்சி யோசிக்கிறீர்களோ, உங்களை மிஞ்சி சிந்தனைக்குள்ள போறீர்களோ, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க மன அழுத்தத்திற்குள்ள ஆளாகாம இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். அந்த பாதையில கடந்து வந்ததுனால தான் நான் உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த ஆதங்கத்தோட, அந்த வைராக்கியத்தோட, அந்த பயபக்தியோட பேசுறேன். நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். சென்னையில மோட்சம் தேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம பொரசிவாக்கத்தில் தான் 2004ல் பொரசிவாக்கத்தில் அங்கே இருக்கிற அந்த சர்ச் ஆஃப் காட் சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டராகவும், மாதாவரத்தில் அசிஸ்டன்ட் பாஸ்டராகவும் அந்த சர்ச்சில் நான் தங்கி அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன்.
அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6-7 பசங்க வந்து சாயந்தரம் ஒரு 7 மணி ஆனால் அங்கே சர்ச்சில் உள்ள பசங்க வந்துடுவாங்க. இந்த மோட்சன் தேட்டருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை இருக்கும். ஐயோ, அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து போய் ஜாலியாக சூடாக போய் சாப்பிட்டு வர்றது அவ்வளோ பிடிக்கும். அப்படின்னா ஃபுல்லாக க்ரௌடு. அதுக்கு முன்னாடி இங்கே பைபிள் காலேஜில் இருக்கும்போது இங்கே க்ரௌடு. அதுக்கு பிறகு திருச்சியில் 2004 லாஸ்ட்ல ஊழியத்திற்காக போடும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம போயிருச்சு. யார் இருக்கான்னா வயசான அம்மாங்க மட்டும்தான் இருக்காங்களே தவிர வேற யாருமே இல்லாம போயிட்டாங்க. நான் என்ன பேசுறது? நான் உடனே என்ன யோசிச்சு ஆரம்பிச்சேன்னா, நம்ம இன்னி சாகுற வரைக்கும் வயசான அம்மாங்களுக்கு தான் கம்பெனி கொடுக்கணும் போல தெரியுது, அவங்கள்ட்ட தான் பேசணும் போல தெரியுது. ஐயோ, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நம்ம கூட இப்ப இனி எந்த பையனும் பேச மாட்டான், நம்ம யார்கிட்டயுமே பேச முடியாது. யோசிச்சு 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 நம்ம இந்த மாதிரி தெரியாம வந்துட்டோம். அந்த யோசனை வந்து என்ன மன அழுத்தத்துல கொண்டு போய் நோயாளியாய் மாத்தி இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன். 100 பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்தா மன அழுத்தத்துல இருக்கிற 10% பேரை தான் வெளியே கொண்டு வர முடியுது. 90% பேரை வெளியே கொண்டு வர முடியல. ஏன்னா இந்த மன அழுத்தம் அப்படின்றது வந்து சைக்காலஜிக்கலா பாதிக்கப்படுறதுங்கிறது அவ்வளவு எக்ஸ்ட்ரீமான ஒரு வியாதி, அவ்வளவு மோசமான ஒரு வியாதி. நான் அதை அனுபவிச்சதுனால இன்றைக்கு சொல்றேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாரும் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க வந்து யோசனை என்கிற ஒரு இருளுக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவர்னு நான் நம்புறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், அது வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுவார். உங்க சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். வனாந்தரமா இருந்தாலும் அங்கே உங்களுக்காக ஒரு வழி பிறக்கும். அவாந்தர வெளியா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அந்த பிரச்சனையின் நடுவிலே ஒரு ஆறுகளை உண்டு பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ரோமர் 1:21 வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஹலோ, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சிந்தைகளினாலே வீணர் ஆனார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, ரொம்ப யோசிக்காத. நல்லா சொல்லுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, கற்பனையா பண்ணாதீங்க, பெரிய டைரக்டர் மாதிரி யோசிக்காதீங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா சிந்தனையை கொஞ்சம் குறைச்சிருங்க. சிந்தனையில 2 விதமான சிந்தனை இருக்குது. ஒன்னு பயத்துக்குரிய சிந்தனை, இன்னொன்னு ஆசீர்வாதத்துக்குரிய சிந்தனை. அந்த ஆசீர்வாதத்துக்குரிய சிந்தனையத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போ இந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ற, உங்களை உற்சாகப்படுத்துகிற பரிசுத்தவான்களுடைய காரியங்கள் இந்த மாதிரி நீங்க யோசிங்க. இந்த முற்போக்கு சிந்தனை உங்களை அடுத்த லெவல்ல கொண்டு போய் நிறுத்தும். இந்த முற்போக்கு சிந்தனை அடுத்த ஒரு தரிசனத்தை உங்களுக்குள்ள தரும். ஆனா தேவையில்லாத சிந்தனை நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? ஒரு சம்பவத்தை வாசிங்களேன், எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 17 23 வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 17 23 வசனம். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இங்க இந்த மனுஷனை குறிச்சு வேதம் சொல்லுது, இவன் 4 கொண்டு செத்தான். அப்படின்னா தூக்குல மாட்டி ஒரு மனுஷன் செத்து போறான். இந்த தூக்குல மாட்டி செத்து போகிற, தற்கொலை பண்ணுகிற இந்த மனுஷன் யாரு? இவன் ஒரு கடனாளியா? இல்ல இவன் சமுதாயத்துல வாழ்றதுக்கே தகுதியற்றவனா?
இவனுக்கு ஏதாவது சரீரத்துல ஊனம் ஏதாவது இருக்குதா, இல்ல இவன் வந்து யாராவது இவனுக்கு எதிரிகள் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா, இந்த அகித்தோப்பேல் என்கிற இந்த மனுஷன் யாரு தெரியுமா? தற்கொலை பண்ணுவதற்கு, தற்கொலைக்கும் இந்த மனுஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. தாவீது பொதுவா யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாரு. ஆனா அகித்தோப்பேல் அப்சலோமோடு சேர்ந்திருக்கான்னு சொன்ன உடனே தாவீது என்கிற அவ்வளவு பெரிய பயப்படாத சிங்கம் இந்த அகித்தோப்பேலுக்காக பயப்படுது. எப்பா, வேற எவனாவது ஒருத்தன் போய் அப்சலோமோட சேர்ந்து இருந்தா கூட நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். ஆனா அப்சலோமோட சேர்ந்து இருக்கிறது யாரு? அகித்தோப்பேல். அகித்தோப்பேல் சேர்ந்திருக்கான்னு சொன்ன உடனே பயப்பட்டு ஓடி போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக ஜெபம் பண்றான். காரணம் என்னன்னா, இந்த அகித்தோப்பேல் வந்து ஆலோசனைக்காரன், சாதாரணமான ஆலோசனைக்காரன் இல்ல. அவன் என்ன சொன்னாலும் அவன் ஒரு பிளான போட்டுட்டான்னு வச்சுக்கங்களேன். யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அகித்தோப்பேல்கிட்ட போய் இந்த மாதிரி போறது சரியானு கேட்கும் போது, இங்க கூட அந்த ப்ளூ பிரிண்ட அப்படின்னு போட்டு அவன் வந்து ஒரு மார்க் பண்ணி, இங்க இப்படி போகாதீங்க, இந்த வழியா போங்க, இந்த வழியா போங்க அப்படின்னு ஒரு லே அவுட் போட்டு ஒரு மார்க்கை போட்டு கொடுத்துட்டான்னா 100% வெற்றி உறுதி. அவ்வளவுதான். அவன் ஒரு ஆலோசனை சொன்னான்னா அது நடந்துரும்னு அர்த்தம். இப்ப அப்சலோமோட சேர்ந்திருக்கிறான். இந்த அப்சலோமோட சேர்ந்த உடனே அப்சலோமுக்கு அவனுடைய வேல்யூ தெரியல, தாவீதுக்கு தெரியுது. இந்த அப்சலோமுக்கு கொடுத்த ஆலோசனையை இவன் கேட்காம வாலிபருடைய ஆலோசனையை கேட்கிறான். முதல்ல இவர் என்ன ஆகிறார் அப்படின்னா, மனசுல ஒரு கஷ்டம் வருது, ரிஜெக்ஷன் வருது. இதுவரைக்கும் இந்த அகித்தோப்பேல ராஜாவே ரிஜெக்ட் பண்ணல. ஆனா இந்த சின்ன பையன் ரிஜெக்ட் பண்ண உடனே இவரால தாங்கவே முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த சின்ன பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க பாருங்களேன். உங்க பிள்ளைங்க வீட்டுல வந்து என்ன இந்த மாதிரி டீச்சர் ரிஜெக்ட் பண்றாங்க, இந்த பிள்ளைங்க என்ன ரிஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லும் போது, உன்னை ஸ்கூல் மாத்தட்டுமா, இல்லைன்னா நீ ஸ்கூலுக்கு போகாம இருந்து அப்படி என்கரேஜ் பண்ணாதீங்க. உங்க பிள்ளைகளை ரிஜெக்ஷன் வரும்போது அதை மேற்கொள்றதுக்கு கத்து கொடுங்க. அப்படிதான் இருக்கும். 4 இடத்துல நம்மள கருவேப்பிலை மாதிரி தான் வைப்பாங்க, நம்மளை தூக்கி போடுவாங்க. நீ சந்தோஷமா ஏத்துக்கோ. எல்லா இடத்துலயும் நம்மளை ஏத்துக்க மாட்டாங்கன்றத நீங்க கற்றுக் கொடுங்க. இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில கேட்கறது எல்லாமே நடந்துச்சுன்னா அதற்கு பிறகு அவனால சின்ன சின்ன பிரச்சனையை கூட தாங்க முடியாது. அவ்வளவுதான். இந்த மனுஷன் வந்து இப்ப என்ன பண்றான்னா யோசிக்க ஆரம்பிக்கிறான். சார், என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, என்ன ரொம்ப சீப்பா இவன் எடை போட்டுட்டானே, இவனுக்கு நம்முடைய வேல்யூவே தெரியாம போயிருச்சே, பேசாம நம்ம தாவீதோடு கூட இருந்திருக்கலாமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இனி திரும்பி அப்படி போக முடியாதோ, நம்ம இனி உயிரோடு இருக்கிறது எனக்கு என்னமோ நல்லதுன்னு எனக்கு தோணல. இனி உயிரோடு இருந்தா நம்ம வந்து ஒரு செல்லா காசு மாதிரி இருப்போம். அவன் 3 பேர்ல ஒரு மனுஷனை நம்மளை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அது நல்லா இருக்காது. இவன் ஃபெயிலியர் ஆயிட்டு திருப்பி ராஜாவிட்ட போய் நம்ம தாவீது ராஜாவுடைய மூஞ்சில நம்ம எப்படி முழிப்போம்? என்னென்னமோ யோசிச்சு அந்த யோசனை அவனை எங்க கொண்டு போயிருச்சுன்னா ஒரு பெரிய இருளுக்குள்ளாய் கொண்டு போயிருச்சு. உடனே அவன் எதை டிசைட் பண்ணான் அப்படின்னு சொன்னா, இனி இந்த உலகத்திலேயே வாழ வேண்டான்னு சொல்லி வேதம் சொல்லுது, அவன் நாண்டு கொண்டு செத்தான். பிரதர், சிஸ்டர், யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாருன்னு நினைக்க தெரியல எனக்கு. நம்பர் 2, இரண்டாவது ஒரு பெரிய இருள் இருக்கு பிரதர், ஒரு பெரிய இருள் இருக்கு சிஸ்டர். அந்த இருள் என்ன இருள் அப்படின்னு சொன்னா, நடக்காத ஒரு காரியத்தை நினைச்சு, இது நடந்துருமோன்னு நினைச்சு, இது இப்படி ஆயிருமோன்னு நினைச்சு யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வந்து உங்களுடைய யோசனையை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருப்பீங்கன்னா, நான் நம்புறேன், இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். இந்த செய்தி முடிஞ்ச உடனே ஜெபம் பண்றேன். கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் தெளிவா ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. ஸ்டாப் திங்கிங். நீ நிறுத்து, உன்னுடைய யோசனையை நீங்கள் நிறுத்துங்கள். உங்களுக்கு என்ன செய்யணும்னு ஏசப்பாவுக்கு தெரியும். எப்ப உங்களை மாத்தணும்னு ஏசப்பாவுக்கு தெரியும். எப்ப சத்துருடைய கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கணும்னு ஏசப்பாவுக்கு தெரியும். எப்ப இந்த காரியத்தை உங்களுக்கு நடப்பிக்கணும்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க போகிற எல்லா பாதையும் ஏசப்பா கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கம்மா, உங்க உடம்ப கெடுத்துக்காதுங்க ஐயா. பாரத்தோடு சொல்றேன். எப்படியோ ஆண்டவர் கிருபையா என்னை விடுதலை ஆக்கிட்டாரு.
நான் இதுக்கே ஆண்டவருக்கு காலம் முழுவதும் நன்றியா இருக்கணும். என்னை போல இந்த பிரச்சனைக்குள்ள போன நிறைய பேர் வெளியே வரவே இல்லை. அவர்களுடைய சிந்தனையினாலே அவர்கள் வீணராய் போனார்கள். சிந்தையினாலே இன்னைக்கு அதனாலதான் இந்த ஊழியக்காரனை உங்க முன்னாடி கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துறார். உங்க மேல ஆண்டவர் பாசம் வச்சிருக்கிறார். வாலிப தம்பி, நீ எதிர்காலத்தை குறிச்சு ரொம்ப குழப்பிக்காதப்பா. வாலிப தங்கச்சி, நீ ரொம்ப யோசிக்காத. நடந்த காரியத்தை நினைச்சு ரொம்ப நீ யோசிக்காத. இழந்த காரியத்தை குறிச்சு ரொம்ப யோசிக்காத. அந்த கடனை குறிச்சு ரொம்ப யோசிக்காதீங்க. நான் என்ன பண்ணுவேன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். நான் நம்புறேன், இதுவரையிலும் உங்களை நடத்தினார்ல, இதுவரையிலும் உங்களை கொண்டு வந்தார்ல, இதுவரையிலும் உங்களை தூக்கி சுமந்தார்ல. உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கும்போது உங்களை மட்டும் தனியாக தெரிந்து கொண்ட அந்த தேவன் உங்களை கைவிட்டு விடுவாரோ? உங்களை கைவிட்டு விடுவாரோ? உங்களை மறந்து விடுவாரோ? அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். அவர் உங்களுடைய கவலைகளை எல்லாம் வைத்துக் கொள்ளுகிற தேவன். உங்களுடைய பாரத்தை சுமக்கிற தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன அந்த தேவனுடைய இளைப்பாறுதல் உங்கள் தலையின் மேல் வந்து அமருவதாக. கரங்களை தட்டி முழு பலத்தோடு அப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா, ஏசப்பா, கிருபை, 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 கிருபை. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா. கைகளமால் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே, கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். பாடு. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார். அவர் ஒரு நாளும் தாங்கிட. இயேசுவே, நான் தப்பிச் செல்ல வழி செய்வார், நான் தப்பிச் செல்ல வழி. கைகள் மாலத்து காலங்கிடவே வேண்டாம், காலங்கிடவே. சொல்லு. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படி கைவிடுவாரு? ஆமென். ஸ்டாப் திங்கிங். நான் இனி யோசிக்கிறதை என்ன பண்ணுவேன்னா நிறுத்துவேன். வேதம் சொல்லுது, பலவர்ண அங்கிய கிழிச்சு அதுல யாருடைய ரத்தத்தை தேய்ச்சாங்களாமா? ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை தேய்ச்சு யார் கையில கொண்டு போய் கொடுக்குறாங்க? யாக்கோபு கையில கொடுக்குறாங்க. இந்த யாக்கோபுக்கு என்ன தொழில் அப்படின்னா, ஆடு மேய்க்கிற தொழில் தான் யாக்கோபனுடைய தொழில். அவங்க அப்பாவுக்கு என்ன தொழில்னா ஆடு மேய்க்கிற தொழில். அவங்க தாத்தாவுக்கு என்ன தொழில்னா ஆடு மேய்க்கிற தொழில். ஆடு மேய்க்கிற தொழில்ல தாத்தா பாட்டன் பூட்டன் அவ்வளோ தூரத்துல வர்ற மனுஷனுக்கு ஏங்க ஆட்டினுடைய ரத்தத்தை மோந்து பார்த்தா தெரியாது? இது ஆட்டினுடைய ரத்தமா மனுஷனுடைய ரத்தமான்னு மோந்து பார்த்தா தெரியாது? என்ன நடந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நிதானமா அந்த பலவர்ண அங்கியை எடுத்து மோந்து பார்த்து, இல்ல இல்ல இல்ல, இது மனுஷனுடைய ரத்தம் கிடையாது. இது யாருடைய ரத்தம்? இது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம்பா. இது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம்.
கண்டுபிடிச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனுடைய இருதயம் யோசேப்பை தேடாத ஆரம்பிச்சிருக்கும். என் பிள்ளை சாகல, என் பிள்ளை உயிரோடு இருக்கிறான், இவனுவா ஏதோ பண்றானுவா, இவங்க திருட்டு பசங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருப்பான். ஆனா இது எதுக்குமே இடம் கொடுக்காம நடக்காத ஒண்ணு, செத்து போகாத ஒரு பையன். ஆனா இவருடைய யோசனை எங்க போச்சுன்னா, நீங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 33வது வசனத்துல வாசிப்பீங்க. நாங்க சொல்லும், யாக்கோபு அதை கண்டு இது என்னுடைய குமாரனுடைய அங்கிதான். ஓகே, ஒரு துஷ்ட மிருகம் அவனை, யாரு சொன்னா? இவர் பெரிய வெளிப்பாடு, இவருக்கு பெரிய வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. யோசனை எங்க போது பாருங்க. ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான். அப்பா, அடுத்த விளக்கம் ஆரம்பிச்சிட்டார். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரெட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். பிரதர் சிஸ்டர், நடக்காத ஒண்ணு, உயிரோடு இருக்கிற ஒரு மகன், பீருண்டு போகப்படாத ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை அங்க நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஆனா அப்பாவனுடைய யோசனை என்ன அப்படின்னு சொன்னா, கண்ணுல பார்த்த உடனே யாரோ ஒருத்தர் ஒண்ணு சொன்ன உடனே அப்படியே விளக்கம் கொடுத்து யோசிச்சு அதை பெரிய அளவுல மல்டிப்ளை பண்ணி, என் பையன் செத்து போயிட்டான், என் பையனை எப்படி கொன்னு இருக்கும், வாயை எப்படி கிழிச்சிருக்கும், கையை எப்படி கிழிச்சிருக்கும், யோசேப்பு பீருண்டு போயிட்டான் அப்படின்னு பெரிய டயலாக் பேசி பிள்ளைங்கெல்லாம் வந்து சரிப்பான்னு சொன்னாலும் கேட்காம துக்கத்தோடே தன்னுடைய வாழ்நாளிலே நிறைய நாளை கழிச்சிட்டாரு. என்ன அப்படின்னு சொன்னா, யோசனை யோசனை யோசனை. வெளியே வந்துருங்க, வெளியே வந்துருங்க, இதை வளர்த்துறாதீங்க, இது ஒரு பெரிய இருள், இது ஒரு பெரிய இருள், இது ஒரு பெரிய இருள். நீங்க ஒரு விசை இந்த மைண்டை வந்து இந்த யோசனையில கொண்டு போய் அதை ரொம்ப சிக்காக்கிட்டீங்கன்னா, அகைன் திரும்ப அந்த நார்மலா வர்றது அப்படின்றது வந்து அது அவ்வளவு கத்தரால மட்டும்தான் சாத்தியம், மெடிசனால கூட சாத்தியம் இல்லை பிரதர், மெடிசனால கூட சாத்தியம் இல்லை பிரதர். இந்த சைக்காலஜிக்கு டாக்டர் படிச்சவங்க யாராவது இருக்கீங்களான்னு தெரியல. சைக்காலஜிக்கல எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து தான் தெரியும். நீங்க சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, நான் இந்த மாதிரி சைக்காலஜிக்கலா பிரச்சனை ஆயிட்டேன், எத்தனை நாள்ல கியூர் ஆகும்னு கேளுங்க. அவங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவாங்க, இதை கியூர் பண்ண, இதை சரி பண்ண, கியூர் பண்ண இதை முடியாது. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க கோஆபரேட் பண்ணா கொஞ்சம் உங்களை கண்ட்ரோல் படுத்தி வச்சுக்கலாம். அந்த கண்ட்ரோல் எப்படி வைப்பாங்க தெரியுமா? நம்ம வந்து ஒரு பையன் அடாவடித்தனமா உடம்புல வந்து அவன் அடிக்கிறான் குத்துறான்னா கைய காலை கட்டி போடுவாங்க. ஆனா மனசளவுல ஒரு பையன் சிக்கா இருக்கான் அப்படின்னா எங்க கட்டுவாங்க? அவங்க கொடுக்கிற மாத்திரை இந்த மைண்ட கட்டும், இருதயத்தை கட்டும், உள்ளே இருக்கிற அவயவத்தை எல்லாத்தையும். எழும்பலான்னு தோணும், எழும்ப முடியாது. சாப்பிடலான்னு தோணும், சாப்பிட முடியாது. சிரிக்கலான்னு தோணும், சிரிக்க முடியாது. அவங்க கொடுக்கிற மெடிசன் வந்து அப்படியே கட்டி போட்டுரும், நம்மளை கட்டி போட்டுரும். அந்த லெவலுக்கு நீங்க போயிடாதீங்க சிஸ்டர், அந்த லெவலுக்கு நீங்க போயிடாதீங்க பிரதர். அதுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்க மேல அன்பு வச்சு கத்தர் பேசுறாரு. எதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நடந்தது நன்மையா தான் நடந்திருக்குது. நீங்க யோசிச்ச உடனே அது ஒன்றும் பெருசா வித்தியாசமா நடக்க போறதில்லை. கத்தர் சொல்லுகிறார், மனுஷனுடைய யோசனை வீண் என்று கத்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்க இப்ப ஆசைப்படுறேன். ஸோ இந்த பிரசங்கத்துல இந்த வரியில பாஸ்டர் நீங்க சொன்ன இந்த 2வது பாயிண்ட் வந்து எனக்கு உண்மையானது தான். நான் ரொம்ப திங்க் பண்றேன் பாஸ்டர், ரொம்ப யோசிக்கிறேன். நீங்க சொல்றது மாதிரி நான் சிக்காயிருவனோன்னு பயமா இருக்குது. நான் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் சரியா தூங்குறது இல்லை, நான் சரியா சாப்பிட்றது இல்லை. நான் ரொம்ப சின்ன வயசு, நான் வந்து சின்ன யங்ஸ்டர் தான். ஆனா என்னமோ தெரியல, எனக்கு தாட் ரொம்ப யோசிச்சே இருக்குது. நான் ரொம்ப பயப்படுறேன்.
என் ஃபியூச்சரை குறித்து நான் யோசிக்கிறேன், என் வாழ்க்கையை குறித்து நான் யோசிக்கிறேன் அப்படின்றவங்க உங்க வலது கையை மட்டும் உயர்த்துங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவங்க மட்டும் உங்க வலது கையை நான் உயர்த்துங்க. உங்களுக்காக ஒரு பாரத்தோட நான் ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புறேன். ஆமென். நல்ல கைகளை மேல உயர்த்தி அவங்க மட்டும் அந்த சூழ்நிலையில கடந்து போகிறவங்க மட்டும் உடைய கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுறேன்ப்பா, உம்முடைய தயவிற்காக நான் கெஞ்சுறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆவி உள்ளே வரும்போது நீர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், சகலத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர். இப்போ தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருச்சபையில இருக்கிறவர்களா இருந்தாலும், எந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், சிந்தனையில கண்ட்ரோல் பண்ண முடியாம, இந்த சிந்தனையை அடக்க முடியாம தொடர்ந்து இந்த சிந்தனையிலே போராடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது தேவ ஆவியானுடைய கரம் வைக்கப்படுவதாக. ஆமென். இது மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இது தேவனால் எல்லாம் கூடும். இப்பொழுதே அதுல ஒரு பெரிய ரிலாக்ஸ உம்முடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறதற்காய் நன்றி. உன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுவார் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி எங்க பிள்ளைகளுக்கு இனி அதை நினைச்சா கூட நினைவுக்கு வரக்கூடாது. அந்த பிரச்சனையை இனி நினைச்சா கூட நினைவுக்கு வரக்கூடாது. அந்த காயம் இனி நினைச்சா கூட நினைவுக்கு வரக்கூடாது. அந்த மனுஷன் பேசின அந்த வார்த்தை இனி நினைச்சா கூட நினைவு வராத அளவிற்கு இப்போ அந்த தேவையற்ற சிந்தனைகளை கர்த்தர் கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் படுத்தி, ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளை அதிலிருந்து விடுதலை ஆக்குறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நிச்சயமாய் ஆண்டவர் இதை குறிச்ச ஒரு பெரிய உணர்வை கர்த்தர் தருவார். இனி நீங்களே அதை யோசிக்கும் போது நீங்க ஸ்டாப் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்களே உடனே அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சிருவீங்க. நீங்களே உடனே அடுத்த ஒரு வேலையை நீங்க பார்க்க போயிருவீங்க. அந்த சிந்தனையை நீங்க உடனே கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அந்த சிந்தனை உங்களுக்குள்ள ஓடும் போதே நீங்க சொல்லுவீங்க, அவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவாரு, அவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவாரு, அவர் மன்னிக்கிறவர், அவர் தூக்கி எடுக்கிறவர். அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தயவாய் கர்த்தர் தருவாராக. நம்பர் 1, முதலாவதாக இருள். ஃபர்ஸ்ட் இருள் என்னன்னா ஆழத்தின் மேல் இருக்கிறது, டீப். அது இருளா மாறிடும். நம்பர் 2, இரண்டாவதாக யோசனை இருளுக்குள்ள நம்மளை கொண்டு போகும். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 29-30 வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 29-30. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது, தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படியாவது இயேசு அவனோடே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 12 சீடர்களா ஆண்டவர் தெரிஞ்செடுத்துட்டு எங்க போனாலும் மோஸ்ட்லி இந்த 12 பேரோட ஆண்டவர் டிராவல் பண்ணாரு. அதே போல இல்ல அப்படின்னு சொன்னா இந்த 12 பேர்ல ஒரு 3 பேர் ஒரு சில டைம் டீமா இருந்தாங்க, 4 பேர் ஒரு டைம் டீமா இருந்தாங்க. ஆனா யாருமே தனியாக இதுவரைக்கும் என்ன பண்ணலைன்னா டிராவல் பண்ணவே இல்லை. ஆனா the first time வேதம் சொல்லுது, இந்த யூதாஸ் காரியோத்தி என்ன பண்றான் அப்படின்னா அவர்களுக்குள்ளே தான் இருக்கிறான், அவர்களுக்குள்ளே தான் பேசிட்டு இருக்கிறான். ஆனா அவனுடைய ட்ராக் மட்டும் என்னவாகுது அப்படின்னு சொன்னா தனிமையாய் போகிறது. அவன் தன்னை செப்பரேட் பண்ணிக்கிறான், அவன் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளுகிறான். இவங்களோட சேர்றது இல்ல, இவங்களோட ரொம்ப பேசுறது இல்ல. இவங்க அடிக்கடி யூதாஸ் மட்டும் எங்க போனா அப்படின்னு கேட்டா, இவன் கையில பணப்பை இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கான காய்கறி, மளிகை ஜாமான் இதெல்லாம் வாங்குற பொறுப்பு யூதாஸ் காரியத்தினுடைய கையில இருந்ததுனால சீடர்கள் எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, சரி இவன் மார்க்கெட்டுக்கு போயிருப்பான், இவன் ஏதாவது பொருள் வாங்க போயிருப்பான் அப்படின்னு நினைச்சே விட்டுட்டாங்க. ஆனா இவனுடைய தனிமை இவனை எங்க கொண்டு போயிருச்சுன்னா, கொஞ்சம் 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 கொஞ்சமா அவனை இருளுக்குள்ளே கொண்டு போயிருச்சு. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். மூன்றாவது
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருளுக்குள்ள ஒரு மனுஷன் எப்படி போவான் தெரியுமா? உங்களையே நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்டீர்களே ஆனால் சில நேரத்தில் அந்த தனிமை உங்களை எங்க கொண்டு போகும் தெரியுமா? சொல்லுங்க. இருளான இடத்துல கொண்டு போயிரும். இருளான இடத்துல கொண்டு போயிரும். ஒரு தேவனுடைய பிள்ளை யாரா இருக்கணும் அப்படின்னா, தனிமையை நீங்க ஜெயிக்கிறவர்களா தான் இருக்கணும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தனிமை என்கிறத ஒரு பார்ட்டா வச்சிருப்பாரு. காரணம் என்னன்னா, நீங்க நிலை நிற்கணும்னா அந்த பாதையில கடந்து வந்துதான் ஆகணும். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 24 மணி நேரமும் நம்மோடு கூட ஒருவர் டிராவல் பண்றதற்கு அவர் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு தனியாய் நம்மை விடுவதே இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரே பெட்ல இருந்துட்டு தனிமையா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல குடியிருந்து 10 பிள்ளைகள் மத்தியில இவங்க மட்டும் தனியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி தனியாவே இருந்து யோசிக்கிறவங்க, தனியாவே இருந்து போனையே நோண்டிட்டு இருக்கிறவங்க, தனித்தனியா போறவங்க, நீங்க ரொம்ப டேஞ்சரான ஒரு இடத்துல போறீங்கன்னு அர்த்தம். வாலிப தம்பி தங்கச்சி என்ன கவனி, நீ என்ன பாரு, ரொம்ப கவனமா பாரு. இந்த ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு கேம் வந்துச்சு பாருங்க. இதனுடைய எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைங்க தனிமையானது தான்ப்பா. நீ தனிமை ஆகாத. சில நேரத்துல அம்மா அவனுடைய சூழ்நிலை, அப்பா அவனுடைய பிரச்சனை, பண பிரச்சனை, இந்த மாதிரி வியாதி, இந்த மாதிரி எல்லாமே ஒரு காலத்துல உனக்கு வரும். ஆனா நீ எல்லாத்தையும் தாங்கக்கூடிய பலத்தை, ஜெயிக்கக்கூடிய பலத்தை ஆண்டவர் உனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். அப்போஸ்தலனாகிய பவுல் கவனிங்க, இந்த இடையில கர்த்தர் அவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய வட்டமே வேற. இந்த இடையில அவன் குதிரையில கர்த்தர் இடையில சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பழக்கமானவங்க எல்லாம் பெரிய அடிதடிகாரங்க. அவனுக்கு பழக்கமானவர்கள் யூத பாரம்பரியத்துல ரொம்ப வெறித்தனமா இருக்கிறவங்க. அவங்களோட பழகி இப்போ ஸ்தேவான் என்கிற ஒரு மனுஷன் ரத்த சாட்சியாய் மரிக்கும் போது அவனுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு அப்போஸ்தலனாகிய அந்த பவுலுடைய காலடியில வச்சாங்களாமா. அப்போ அவனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய பேச்சுவார்த்தை எல்லாமே அடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டத்தோட இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் இப்ப சந்திக்கிறாரு. சந்திச்ச பிறகு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கூட்டத்தோட ஆண்டவர் டிராவல் பண்ண வைக்கிறாரு. நீ அனனியாவினிடத்துல போ, அனனியா மூலமா உனக்கு சொல்லுவேன்னு சொன்ன உடனே அந்த கண்ணு சரியானவன அடுத்த நாட்களில இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஜனங்களோட சேர்ந்து இவர்களுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சான். அப்படின்னா சில நேரத்துல கர்த்தர் எந்த இடத்துல உங்களை கொண்டு போனாலும், எந்த இடத்துல கொண்டு போனாலும் நீங்க அந்த இடத்துல போன உடனே என்ன பண்ணிடணும்னா, அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலையை நீங்க பழகிடணும். அந்த இடத்துல இருக்கிற மனிதர்களை பழகிடணும். நீங்க ரொம்ப நேரம் அவங்களோட பேசுறதுக்காக அல்ல, ஆனா உங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் வேணும்ன்றதுக்காக உடனே அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீங்க நீ ஆகல அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி மாறல அப்படின்னா நீங்க எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் இருக்க முடியாது. நீங்க உங்க அம்மா அப்பாவை விட்டு வெளியில போனா நீங்க இருக்க முடியாது. இந்த வாலிப தங்கச்சிகளுக்கெல்லாம் சொல்றேன், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா அந்த ஃபேமிலியோடே இருந்து அது அடுத்ததுக்கு பிற்பாடு இன்னொரு இடத்துல போக முடியாம நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா மாடியில போய் உட்கார்ந்து அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க, மாடியில போய் அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிறது தான் மாப்பிள்ளை வீடு, ஆனா பேசுறது ஏன் இங்க கீழே இருக்கிற மாமியார உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? மாமியார்ட்ட ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க. அதுல போய் இன்னைக்கு மாமியார் எதை விரும்புவாங்க? சரி, இந்த பிள்ளை கலகலகலன்னு பேசுது இல்ல, கலகல ஒரு டைமுக்கு 4 டைம் அம்மானோ மாமின்னோ ஒரு வார்த்தையை பேசினா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆனா அது பேசுறதே இல்லை. அமைதியா ஒரு செல்போன் உண்டு, மேல போய் அம்மாட்ட பேசுறது. சரி, அம்மாட்ட பேசுறதுக்கு அம்மா வீட்டுல இருந்துட வேண்டியதானே, அப்பாட்ட பேசுறதுக்கு அப்பா வீட்டிலே இருந்து பேசிக்கலாம் இல்ல. இந்த வீட்டுல உட்கார்ந்து நம்ம போன் பேசணும்னு அவசியம் கிடையாது. எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்துல போன உடனே முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய தனிமையை போக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. ஆமோதிக்கிறீர்களா? அது யாருடைய கையில தான் இருக்குது? சொல்லுங்க. நீங்க தான்.
வாலிப தம்பிங்க போன உடனே நீங்க செட் ஆயிடணும். போன உடனே என்ன வேணா வருத்தம் இருக்கலாம். பாருங்க, யோசேப்புக்கு வந்து இதுவரைக்கும் அப்பா 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 ஃபேமிலியா இருந்தான். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போத்திபாருடைய வீட்டுக்கு போகும்போது உடனே அங்க போய் செட் ஆயிட்டார்ல. ரெடி, சரி, ஓகே ஓகே, பாருங்க நான் தான் யோசேப்பு, ரெடி ஆயிட்டார்ல. அந்த மாதிரி நீங்க செட் ஆகல அப்படின்னு சொன்னா நீங்க எங்க போவீங்க அப்படின்னு சொன்னா இருளுக்குள்ளே போவீர்கள். இத சொல்லி தந்து வர்றதில்லை, உங்களுக்கு தன்னை போல வரணும். எங்க போனாலும் எனக்கு பேச்சுக்கென்று, எனக்கு பழக்கத்திற்கென்று கர்த்தர் யாரை வைத்திருக்கிறார்னா நான் ஈஸியா பழகிடுவேன், நான் ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், நான் ஈஸியா எல்லார்ட்டையும் மிங்கிள் ஆகிடுவேன். கர்த்தர் அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மை கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சோ நம்பர் 1, முதலாவதாக ஆழத்திலே இருள் இருக்கிறது. நம்பர் 2, இரண்டாவது யோசனையிலே இருள் இருக்கிறது. நம்பர் 3, தனிமையிலே இருள் இருக்கிறது. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உடைய இருளை நான் என்னவாக்குவேன் என்றால் வெளிச்சமாய் மாற்றுவேன். உடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார், இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். நீங்க அமைதியா இருக்காதீங்க, நீங்க புறப்பட்டு போங்க, நீங்க பேச ஆரம்பிங்க, நீங்க தலை நிமிர்ந்து வாழுங்க. இந்த உலகத்திலே எல்லாரும் எப்பொழுதும் பரிசுத்தவான்கள் அல்ல, தீமைகள் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் உங்களை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவர்.